ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில நிச்சயமா தேவன் பெரிய பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார். ஓகே, எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்க மறந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனையா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருந்தாலும் சரி, இல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற வலிகள் இருந்தாலும் சரி, இல்ல கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள், மோசங்கள், நாசங்கள் எதனா இருக்கட்டுமே, இன்னைக்கு மறந்துடுங்க. அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்க மறக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு சில நேரங்களில் நம்ம சில விஷயங்கள்ல நினைச்சு இருக்கிறதுனாலவே நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகுது. சில நேரங்கள் நம்ம மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம மறந்துட்டு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம அப்படி சில காரியங்களை மறக்க அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து உங்கள்கிட்ட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை குறிச்சு பேசுறார். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5:36 சொல்லுது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்லி. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இந்த வார்த்தைய ஒரு ஜெப ஆலயத்தோட தலைவனிடத்துல கர்த்தர் பேசுறார். பிகாஸ் அவனுடைய பிள்ளைக்கு ஒரு சின்ன பயங்கரமான பிரச்சனை. ஆண்டவரை தேடி அவன் வரான். ஆனா ஆண்டவரால அவனை வந்து ஆண்டவர்கிட்ட அவனால ரீச் பண்ண முடியல. அப்பயும் அவன் கடந்து அவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் பிஸி ஆயிடுறாரு. அநேக ஜனங்கள் பிஸி ஆயிடுறாங்க. ஆனா அங்க வந்து இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. ஆனா இவனுக்கு அந்த அற்புதம் நடக்கிறதுல. அப்போ இவன் திரும்பி வந்து ஏசப்பாவிட்ட வந்து அவன் பேசுறான். அப்படி பேசும் பொழுது ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க, உங்க பொண்ணு இறந்துட்டாங்க. சோ பாஸ்டரை நீங்க என்ன பண்ணாதீங்க, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு சொல்லி. இன்னைக்கு நீங்க கூட நினைக்கலாம், உங்க ஜெபங்கள் எல்லாம் செத்து போயிடுச்சு, நீங்க ஜெபிச்ச காரியங்கள் எல்லாம் செத்து போயிடுச்சு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. செத்து போயிடுச்சுன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க, என்னன்னா நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது கூட அது செத்து போன கணக்கு தான் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா. அந்த ஊரார் ஜனங்க வந்து அவனை சொல்றாங்க, அப்புறம் உங்க பொண்ணு செத்துடுச்சு அப்படின்னு சொல்லி. உங்களை கூட பல பேர் பார்த்து சொல்லிக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீ எவ்வளவு ஜெபம் பண்ற, உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், அன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை அந்த மனுஷன் கேட்டான். உடனே ஆண்டவர் அந்த நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருந்தா அவன் கூட போயிட்டு அந்த பொண்ணை எழுப்பி அவன் கையில கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. இன்னைக்கு நானும் அதே தேவனை ஆராதிக்கிறேன். நானு அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. கவனிங்க, காலங்கள் கடந்து போகலாம். அன்றைக்கு வேதாகமத்தில் அற்புதம் செய்த அதே வல்லமை தான் இன்னைக்கும் இருக்கு. அதோட இன்னும் பெரிய நன்மைகள் இருக்கு. ஆண்டவர் உயிர் திறந்த பிறகு பயங்கரமான வல்லமை பெற்று உள்ளவராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய காரியங்கள் ரொம்ப பெருசா நடக்கும், நன்மையாக மாறும், கிருபையாக மாறும், பயங்கரமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது இன்னைக்கே தொடங்கும். நானும் சொல்றேன், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. எந்த நேரத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்து எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு நன்மைகளை செய்து பரிபூர்ணத்துல உங்களை வழிநடத்தி இருக்கிற எல்லாம் தடுங்கல்களை உடைச்சி போட்டுட்டு எல்லா மனிதர்களுக்கு முன்பாக சமாதானத்தின் வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். என் அன்பு மகளே, வலி தாங்க முடியலையா? என் அன்பு மகனே, போராட முடியலையா? விசுவாசம் உள்ளவனா இரு, தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வார். அந்த ஜெப கூட்டத்தின் அந்த ஜெப ஆலயத்தின் தலைவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற உனக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நீ இப்படியே இருக்க மாட்ட, இப்படியே உன் காலம் போயிடாது. நீ நம்பி ஆராதித்துக் கொண்டிருக்கிற உன் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கவலைப்படாதீங்க. இந்த புதிய நாள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, தேவனாகிய கர்த்தாவே, செய்த வார்த்தைக்கு கொடுத்த நன்மைக்கு எல்லா காரியங்களுக்கும் நன்றி ராஜா. உங்க நாம மகிமைப்பட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். திடமனதா இருங்க, பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. இயேசு சுவாமி உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் அன்பு ரட்சகர் உங்களோட கூட இருப்பாராக.